ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் 5 ஹேபிட்ஸ் ஆஃப் டு பிகம் ரிச். அதாவது பணக்காரர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய 5 முக்கியமான பழக்க வழக்கங்கள். அது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் ரிச் ஆகலாம். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் மக்களே. அது ஏன் அப்படின்னா, ஒன்லி ரிச் பீப்புளுக்கு மட்டும்தான் மணி சேவ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க எப்போதும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா மாதமும் அவங்க வர சேலரியோ இல்லை இன்கமில் வந்து அவங்க ஒரு பார்ட் ஆஃப் த இன்கம் சேவ் பண்ணி வைப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பேஸ் இருக்கும். அதனால் சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். ட்ரை டு மாதம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ சேலரியாக இருந்தாலும் எவ்வளோ இன்கம் வருதோ அதில் ஒரு 10% ஆர் மினிமம் ஒரு 20% ஆச்சும் சேவ் பண்ணி வைக்க பாருங்கள். சேவ் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய காசு சேரும். அப்போ தான் நீங்கள் அதை வச்சு வேறு எதுலாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சீக்கிரம் ரிச் ஆகலாம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நிறைய வேஸ் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் மணியை பேங்க்கில் அதிலெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு எஃப்டி, ஆர்டி அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் போட்டாலும் உங்களுக்கு வரும் ஓரளவுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், அப்புறம் இன்னும் நிறைய ப்ராஃபிட்டபிளான நிறைய இருக்கும். அதுலேயும் நீங்கள் போட்டு வைக்கலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு போடணும். அது இன்வெஸ்டிங் அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து சைடில் அது மட்டுக்கு ஒரு இன்கம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அது எஃப்டி, ஆர்டி கம்பேர் பண்ணுறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா லாங் டைமில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் கண்டிப்பாக. அதனால இன்வெஸ்டிங் கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, கண்டினியூஸ் லேர்னிங். ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் ஏதாச்சும் கற்றுக்கிட்டே இருப்பாங்க. புதுசாக நிறைய ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க, நிறைய செமினார்ஸ் அட்டன் பண்ணுவாங்க, அப்புறம் ஏதாவது கோர்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்போதுமே ஸ்கில் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நாலேஜ் க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதனால் அவங்க நாலேஜ் க்ரோ ஆக நீங்கள் அதை பேஸ் பண்ணி அவங்க மணி ஈஸியாக ஏர்ன் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சும்மாவே சுற்றிட்டு இருப்போம். ஒர்க் இருந்துச்சுன்னா ஒர்க் மட்டும் பார்ப்போம். ஆஃபீஸ் ஒர்க் இல்லை, வேறு ஏதாச்சும் ஒர்க், ரெகுலர் ஒர்க்னா அதை மட்டும் தான் பார்ப்போம். ஆனால் ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடிஷ்னல் ஸ்கில்ஸ் நிறைய கற்றுப்பாங்க. அவங்களுக்கு இதுலெல்லாம் மணி கிடைக்குமோ அதுமாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ், எக்ஸ்ட்ரா இன்கமுக்கு நிறைய பண்ணுவாங்க அவங்க. அதனால கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம க்ரோ ஆக முடியும் லைஃப்பில். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஈவன் மணி ஆர் லைஃப், வாட் எவர், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டைம் இஸ் மணி. முக்கியமாக டைமோட வேல்யூ வெல்த்தி பீப்புளுக்கு மட்டும்தான் மக்களே தெரியும். அவங்க தான் ஒரு டைமும் இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. அந்த டைமில் என்ன யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படி பண்ணுவாங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எது பணம் நிறைய சம்பாதிச்சு கொடுக்குமோ, எது நிறைய கற்றுக்க முடியுமோ அவங்க அதில் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டைம் நல்லாவே மேனேஜ் பண்ணுவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப 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 முக்கியம் மக்களே. ஸோ டைம் மேனேஜ் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் கோல்ஸ் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, கோல் செட்டிங். ஸோ ரிச் பீப்புள் பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் ஒரு கோல் இருக்கும். அதாவது எனக்கு இது கோல். இப்போ பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்குள்ளே இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கோல் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஒரு ரிச் பீப்புளுக்கும் ஒரு கோல் இருக்கும். ஸோ அவங்களுக்குன்னு அவங்க ஒரு டார்கெட் இல்லை கோல் செட் பண்ணிப்பாங்க. செட் பண்ணிவிட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நோக்கி அவங்க பயணம் பண்ணுவாங்க. அதனால் கோல் செட் பண்ண கற்றுக்குவாங்க. கோல் செட் பண்ணால் எது வேணால் இருக்கலாம். லாங் டைம் கோல், ஷார்ட் டைம் கோல் நிறைய இருக்குது. இப்போ ஷார்ட் டைமில் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த விஷயம் பண்ணணும் அந்த மாதிரினா நீங்கள் ஒரு டார்கெட் உங்களுக்கு நீங்களே டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு லட்சியம்னு சொல்லலாம். ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். எதாக இருந்தாலும் பண்ண முடியும். பட் உங்களுக்கு தேவையில்லாதது நிறைய இருக்குல்ல. உங்களுக்கு தேவையானது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோல் செட் பண்ணிக்கோங்க. கோல் செட் பண்ணிங்க அப்படின்னா அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண ஆரம்பிங்க. அது எப்படிலாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு
இப்போ நீங்கள் ஒரு கம்மியான சேலரி ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட்டு ஹை பேயிங் ஜாப்க்கு போகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன படிக்கணுமா, இல்லை என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், அதெல்லாம் கற்றுக்கிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம். அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும் லைஃப்பில். அதை செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க. இதுதான் மக்களே ஃபஸ்ட்டு வீடியோ ஓன் வாய்ஸில் போடுறேன். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ மக்களே.